ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்டி. நாம் இன்றைக்கி ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பூசணிக்காய் மசாலா போண்டா நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அது மேல் தோலையும் உள்ளே இருக்கக்கூடிய விதையும் க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ பூசணிக்காவை நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுதான் நம்ம இப்போ கடாயில் சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் வெட்டி வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். பூசணிக்காவை அந்த பதத்துக்கு வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு மசாலா செய்கிறதுக்கு நல்ல ஒரு பதமாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 1 ஸ்பூன் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூசணிக்காவை எடுத்துக்கலாம். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பூசணிக்காவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவை நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு போண்டாவை விட பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலையும் சோம்பியும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது முக்கியமான ஒரு மசாலாங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான பூசணிக்காய் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிட்டோம். போண்டா செய்கிறதுக்காக கடலை மாவு 1 கப் எடுத்துருக்கோங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் காரமாக அது கூட நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மாவு கலக்கிக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா ஒரு சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம போண்டா போடுறதுக்கு ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு. நான் சிம்பிளாக 4 போண்டா போட்டு எடுக்கல அளவுக்கு தான் நான் ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறையா கூட ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை கடலை மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கடாயில் போட்டுக்கலாம். இது போல் மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற போண்டா நல்லா சூப்பராக பொரிஞ்சு நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். நம்ம எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சு பொரிக்கும்போது எல்லா பலகாரமும் நம்ம தேவையான பதத்துக்கு கரெக்டாக வரும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா போண்டாவும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட போண்டா தயாராகிடுச்சு. இது கூட ஒரு கப் காஃபி இருந்தால் அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லாருக்குமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.